தமிழ் இனத்தின் ஒரு மாபெரும் தலைவன், மாபெரும் வீரன். ஆமா, உலக நாடுகளையே இல்லை. எனக்கு தெரிஞ்ச தம்பி சரித்திரத்தில் இந்த மாதிரி கப்பற்படை, வான்படை, தரைப்படை, முப்படை வைத்த ஒரு தலைவர் யாராவது இல்லை. இல்லை இல்லை. ஏன்னா உமர் முக்தாரை பற்றி கூட நான் பார்த்தேன். மிக சிறந்த போராளி. அவர் இந்த மாதிரி லிபியாவில் இட்டலிக்கு எதிராக போராடினார் அப்படிங்கிறது. ஆனால் அவர் தரைப்படை மட்டும்தான் இருந்தது இல்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம். வான்படையோ இல்லை, கப்பல் படை கிடையாது. கிடையாது. ஆமாம். வேற யார் அந்த மாதிரி? வேறு யாரும் கூட இல்லை. இல்லை, முகமது நபி ஒரு சிறந்த போர் வீரர். அவர் கூட தரைப்படை மட்டும்தான் வச்சுருந்தார். வான்படை கூட இல்லை. இந்த தரைப்படையிலங்கிறது வேணால் உங்களுக்கு குதிரைப்படை இருக்கலாம், காலாட்படை இருக்கலாம், ஒட்டகப்படை இருக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி தேர்ப்படை இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் வான்படை, கப்பல், முப்படைகள் வச்சுருந்தது தலைவர் மட்டும்தான். ஆமாம் ஆமாம். இந்த இந்த ஈழ சிக்கல்கள் எல்லாம் உங்களுக்கு இங்கே மனசில் ஓடி இருக்கும். அந்த நிலத்தில் போய் நிற்கும்போது, அந்த நிலத்தை விட்டு பிரியும் போது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வுகள் என்னென்ன? கண்ணு கலங்குனது, வேதனையாக இருந்தது. என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் அப்படின்றது. இப்போ மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. போர் இல்லை அப்படின்னாலே ஒரு அமைதி, ஒரு நிம்மதியாக இருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் நீங்கள் நடந்து போனது, அப்படி பண்ணது, அப்படிலாம் ஏதாவது அனுபவங்கள் இருக்காங்க? நான் எந்த கடைக்கு அடையாளம் கண்டுக்கிட்டாங்களா எல்லாரும்? நல்லா தேநீர் போய் கடைக்கு போய் உட்காந்து தேநீர் குடித்தேன். படப்பிடிப்பு நடக்கிற இடத்துல பொதுமக்கள் வந்திருந்தாங்க, புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. சரி. அந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்களோட அன்பாக இருக்கிறாங்க. நல்ல அன்பாக இருக்காங்க. அனுபவம் நிறைய இருக்கு. யாரை கேட்டாலும் இதான் சொல்றாங்க. இப்போ எப்படி இருக்கு வாழ்க்கை? அமைதியா இருக்கும். நிம்மதியா இருக்கீங்களான்னு கேட்டாக்க அதை சொல்ல முடியாது. அமைதியா இருக்கும். ஏன்னாக்கா இந்த பொருளாதார நெருக்கடி, புரியுது, என்னமோ அது உள்நாட்டு அரசியல், நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. புரியுது. அந்த மாதிரி பாவம் ஒரு வேதனை தானே எல்லாரும்.